கோபால கோபால கோகுல நந்தன கோபால நந்தகுமார நவனித சோர பிருந்தாவனச்சர கோபால 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 கோகுல நந்தன கோபால. கருவுடை மேகங்கள் கண்டால் உன்னை கண்டால் ஓக்கும் கண்கள் உருவுடையாய் உலகேழும் குண்டாக வந்து பிறந்தாய் திருவுடையாள் மணவாளா திருவரங்கத்தே கிடந்தாய் மருவி மனம் கமழ்கின்ற மல்லிகை பூச்சூட்டவாராய். கருவுடைய மேகங்கள், ஜலகர்ப்பமுடையதான மேகம், நிறைய நீர் கோத்துன்றதுதானா மேகம் கரு உண்டாயிருக்குன்னு சொல்லுவா. அது பிரசவிக்கிறது தான் புஷ்பங்கள். புஷ்பங்கள் போலவே தூற்றல் மழை. அதுக்கு முன்னாடி அது நீருண்டு இருக்கும் இல்லையா. கருவுடை தண்ணீர் குடிக்காத மேகங்கள் வந்தா வெள்ளை வெள்ளைன்னு தான் இருக்கும். மழை பொழிஞ்சிட்டு போகக்கூடிய மேகமும் வெள்ளையா இருக்கும். அப்ப மேகத்துல கருப்பு வண்ணத்துக்கு காரணம் என்னன்னா அதுல ஏற்பட்டு இருக்கிற ஜலகர்ப்பம். அந்த ஜலகர்ப்பம் உடையதான மேகம் ஸ்னிக்த பிராவிருட்டு கணசியாமம் என்று ஸ்ரீ பாகவதம் சொல்றது. பிராவிருட்டுனா மழை காலம். மழை காலத்துல உள்ள கண நல்ல கனத்ததான மேகம், அதுதான் கனம்னு சொல்றது. லேசான மேகத்தை சொல்றது இல்லை. அது போன்ற சியாமம் கருப்பு வண்ணம் உடையவன். அந்த மேகத்தை பார்க்கும் பொழுதெல்லாம் கண்ணன் ஞாபகம் வருமா. அது மாதிரி ஒரு மேகம் திரண்டு வரும் பொழுது உன்னை கண்டால் ஓக்கும், அதை பார்த்தா நம்ம கண்ணனாட்டம் இருக்க இந்த மேகம் அப்படின்னு யசோதைக்கு தோணும். நமக்கெல்லாம் கண்ணனை பார்க்கும் பொழுது மேகவண்ணா என்று தோணும். கண்களும் நல்ல அழகு. கண்கள் உருவுடையாகாய், அழகான கண்கள் உடையவனே. பொதுவா வடிவு ரூபம் இது எல்லாத்துக்குமே அழகுன்னு அர்த்தம் உண்டு. உலகேழும் உண்டாக வந்து பிறந்தாய். கண்ணன் உண்டானால் உலகேழும் உண்டு, கண்ணன் இல்லையானால் உலகேழும் இல்லை அப்படின்னு. எஸ் யட்சண வியோகேன லோகோ அப்பிரிய தரிசனஹா என்று அர்ஜுனனே சொல்றான். கண்ணனோட இருந்தா தான் இருக்கிறதாவே தோன்றதான் அர்ஜுனனுக்கு. கண்ணன் ஊருக்கு போயிட்டான், துவாரகைக்கு போயிட்டான், ஆனால் அர்ஜுனனுக்கு தான் இருக்கிறதாவே தோணலை, உலகம் இருக்கிறதாகவே தோணலை என்று சொல். அப்படி யாரிடத்துல கண்ணன் பழகனானோ அவர்கள் எல்லாருக்குமே அந்த அனுபவத்தை கொடுத்துருவான். உலகம்னு ஒன்று உண்டாகில் கண்ணன் இருந்தா தான் உலகம் இருக்கு, கண்ணன் இல்லைன்னா உலகம் இல்லை என்கின்றதுனாலே இந்த உலகம் உண்டாக வந்து பிறந்தாய் என்கிறார். திருவுடையாள் மணவாளாகா. திருவுடையாள் அழகுடையவளான மகாலட்சுமி அல்லது நப்பின்னை, அவளுக்கு மணவாளா. ரமா ராதாதயச்சேதி ராசிபேதேர் நபித்யசே என்கிறார் சுவாமி வேதாந்த தேசிகன். வைகுண்டத்துல ரமா என்கின்ற மகாலட்சுமி, கோகுலத்துல ராதா என்கின்ற நப்பின்னை, இந்த இரண்டு பேராலேயும் திருவுடையாள் மணவாளா. திருவரங்கத்தே கிடந்தாய். நம்பெருமாளை சொல்லுகிறாள், பெரிய பெருமாளை சொல்லுகிறாள். மறுவிமானம் கமிழ்கின்ற மல்லிகை பூச்சூட்டவாராய். மல்லிகை தோட்டத்துல ஒரு பூ பூத்தா கூட இந்த இடம் பூரா வியாபிச்சு மனம் வீசும். 10 பூவை பறிச்சு உள்ள வச்சிருந்தா கூட வியாபித்து மனம் வீசும். அதனால மருவி, மருவினா வியாபித்து, வியாபித்து மனம் கமழ்கின்றதாகிய மல்லிகை பூ சூட்டவாராய். கோவிந்தநாம சங்கீர்த்தனம்.